ஹலோ, நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய வாரிசுகள். ஆபிரகாமுடைய வாரிசா எப்படிரா அப்படின்னு கேட்குறீங்களா? கலாத்தியர் 3:29 போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்த கிரியைகளின் நிமித்தமாக, அவர் செய்து முடித்த அந்த ஃபினிஷ்டு ஒர்க் நிமித்தமாக நம்மளை ஆபிரகாமுடைய வாரிசாக மாற்றிருக்கிறாராம். நீனும் நானும் ஆபிரகாமுடைய வாரிசாம். இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாமே. நம்முடைய மூத்த தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். குறிப்பாக ஆபிரகாமை குறித்து, அதுவும் தேவன் அவருக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை குறித்து ஆதியாகம புஸ்தகம் ஜெனசிஸ் 12th chapter 12வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். தேவன் அவரிடத்துல வந்து நம்முடைய மூத்த தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பெருசான வாக்கு தத்தங்கள் தான். உன் பேரை பெருமை செய்வேன், உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன், மணலத்தனையான ஆசீர்வாதங்கள், என்ன கூடாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய சந்ததிகளுக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கு? அவருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிக்கு, அவருடைய ஜெனரேஷனுக்கு. இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை வாரிசுகளுக்கும் கொடுக்கிறாராம். என்னென்னா அத்தனையுமே, நான் உனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பின்னாடி வருகிற வாரிசுகளுக்கும் நான் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். உன்னை பெருக செய்வேன் மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மிகப்பெரிய தேசமாக உன்னை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய வாரிசாகிய எனக்கும் உனக்கும் உண்டு. கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் விளங்க செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய வாரிசாகிய எனக்கும் உனக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து, கலாத்தியர் 3:29 நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியையின் நிமித்தமாக என்னையும் உன்னையும் ஆபிரகாமுடைய வாரிசாக மாற்றிருக்கிறார். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதி ஆகிய என்னையும் உன்னையும் அந்த ஜீனியாலஜியை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வாரிசுகளாக உன்னையும் என்னையும் மாற்றிட்டாரு. இப்போ ப்ராமிஸ் பண்ணால் அதில் எப்பயுமே மாற மாட்டார் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன். அவர் என்ன ப்ராமிஸ் ஆபிரகாமுக்கு பண்ணாரோ அதை ஒரு காலமும் மாற்றிக்கொள்ள மாட்டவே மாட்டார். அப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் இன்றைக்கு வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். நீ விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அவர் செய்து முடித்த ஃபினிஷ்டு ஒர்க்கை நீ விசுவாசிச்சுனா, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் பிள்ளையா பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினதுனால நான் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக, நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த நீதிமானாக மாற்றப்பட்ட நான் ஆபிரகாமுடைய வாரிசுகளாக மாறப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 3:29 படி. அப்போ ஆபிரகாமுடைய வாரிசாக மாற்றப்பட்ட இந்த நீதிமானுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் எனக்கும் உண்டு. நானும் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த உண்மையின் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீ அறிஞ்சு கொண்டினா you will be free. இந்த சத்தியம், நீ ஆபிரகாமின் வாரிசு. கிறிஸ்து இயேசு அவர் செய்து முடித்த, கல்வாரியில் செய்து முடித்த கிரியைகளின் நிமித்தமாக நான் அவருடைய பிள்ளையாக மாறப்பட்டிருக்கிறேன். அடுத்தது ஆபிரகாமின் வாரிசுகளாகவும் மாறப்பட்டிருக்கிறேன். எதுக்காக என் ஆபிரகாமின் வாரிசாக கிறிஸ்து இயேசு மாற்றினார்னா, தேவன் அந்த ஆபிரகாமுக்கு, மூத்த தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளையாகிய இவனுக்கும் பிள்ளையாகிய உனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்வாரியில் என்ன அவருடைய வாரிசாக, அதாவது ஆபிரகாமின் வாரிசாக மாற்றியிருக்கிறார். ஏசப்பாவுடைய பிள்ளை நீ, ஆபிரகாமின் வாரிசு நீ. ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் ஆண்டு வாக்கு பண்ணினாரோ அத்தனையும் உனக்கும் எனக்கும் நமக்கும் உண்டு. இந்த ஃபினிஷ்டு ஒர்க்கில் நீ விசுவாசமாக இருந்தினா, இந்த சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொண்டினா மேன்மையான காரியத்தை பார்ப்பாய். ஐ ஹோப் இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கியிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. Shalom, shalom,
ஷாலோம்.